இந்த சாட்டர்டே சண்டே லீவ் விட்டால் மட்டும் எப்படி தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னே தெரியல. ஒரு கிராஃப்ட் செஞ்சுட்டு வர சொன்னாங்க, பார்த்தா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இப்போ போய் அவசர அவசரமாக செஞ்சோன்னா தூக்கம் வந்துடும் அதுக்குள்ளேயும். சரி, இந்த டீயை குடிச்சிட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கலாம். பேசாமல் சாரா காட்ட சொல்லிடலாமா? மற்றவங்கெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணுமே. டீ வேற நல்லா இருக்கு. என்ன சோட்டு, டீ குடிச்சிட்டியா? காலையிலேருந்து டிவி விளையாட்டுன்னு இருந்தது போதுமா? கப்பை கொடு. ஏதாவது படிப்பு கிடுப்பு ஞாபகம் இருக்கா இல்லையா? எதையாச்சும் எடுத்து படிக்க வேண்டியது தானே. அப்புறமா மண்டே மார்னிங் ஏஞ்சி உட்காந்துக்கிட்டு நான் அந்த ஹோம்ஒர்க் பண்ணல, இந்த ஹோம்ஒர்க் பண்ணலன்னு நீ டென்ஷன் ஆகிறது இல்லாமல் என்னையும் சேர்த்து பாடாப்படுத்திட்டு இருக்காத. ஏதாவது இருந்துச்சுன்னா பேகை திறந்து பார்த்து அதை ஃபினிஷ் பண்ணிவிடு. என்ன பண்ணலாம்? வேற யாரையாவது செஞ்சு எடுத்துகிட்டு வர்றத நம்ம செஞ்சோன்னு சொல்லி மிஸ்ஸுக்கிட்ட போய் சொல்லிடலாமா? இல்லையே, மாட்டிக்குவோமே. நம்மளை விட யாராவது நல்லா செஞ்சுருந்தாங்கன்னா அந்த அளவுக்கு கற்றுக்குவோமா என்னன்னு தெரியல. போவோம். ஏ பப்பி, ஏதோ சொன்ன சோட்டு தானாவே எல்லா கிராஃப்ட் ஒர்க்கையும் முடிச்சிருவான்னு. நம்மள மாதிரி அவளும் சாராக்கா வீட்டுக்கு தான் வரா என்ன ஏதுன்னு ஐடியா கேட்டுட்டு போறதுக்கு. அதெல்லாம் தானா தெரியுமா எல்லாமே? அவ்வளோ பெரிய ஜீனியஸ் அவ. இல்ல ராணி, அவ இதுக்கு முன்னாடி 2-3 பண்ணியிருக்கா கிராஃப்ட், அதனால இதுவும் பண்ணிடுவான்னு நான் நினைச்சேன். நம்மள மாதிரி அவளும் சாராக்கா கிட்ட எப்படி செய்யறதுன்னு ஹெல்ப் கேட்க வந்திருக்கா. நீ ஏன் எப்ப பார்த்தாலும் அவளை ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்க? அது ஒன்றும் இல்லை ராணி, எப்போவுமே பப்பிக்கு என்னை வம்புகளைனா தூக்கமே வராது. யாரையாவது போட்டு அடிக்கிறது, இல்லை ஏதாவது செஞ்சுருந்தா அதை உடச்சி விடுறது, இந்த வேலையை தான் அவள் பார்த்துக்கிட்டு இருக்கா. ரொம்ப பராமரிக்கிறா. ரொம்ப ரொம்ப பேட் ஹேபிட்டாக வச்சுருக்கு எப்போ பார்த்தாலும். உங்களுக்கும் என்ன மாதிரி செய்ய தெரியல, எனக்கும் செய்ய தெரியல. சரி, எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு போகலாம், கேட்டு செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சாராக்கா வீட்டுக்கு வந்தேன். ஏய் குட்டீஸ், என்ன இந்த பக்கம் எல்லாருமே காலையிலே வந்துட்டீங்க? இன்றைக்கி எனக்கு அர்ஜென்ட்டாக ஒர்க் இருக்குது, நான் ஆஃபீஸ் போகணும். எதுவாக இருந்தாலும் சாயந்தரம் இல்லைனா மண்டேக்கு மேலே பார்த்துக்கலாம். சாயந்தரம் நான் சீக்கிரம் வந்தால் தான் உண்டு, லேட் ஆயிடுச்சுன்னா அதுவும் முடியாது. என்ன பப்பி ராணி, ரொம்ப பவ்யமாக உட்காந்துருக்கீங்க, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை சாராக்கா, ஸ்கூலில் ரோஸ் மாதிரி ஆர்ட் செஞ்சு தர சொன்னாங்க, பத்தியா இல்லையா? நான் தான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, எனக்கு இன்றைக்கி ஆஃபீஸில் முக்கியமான மீட்டிங் இருக்குது, என்னால் எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாது. நான் இந்த பேப்பர் கலர் கலராக ஜிக்னா மாதிரி இருக்குது பார்த்தியா, இந்த பேப்பரும் அந்த எல்லோ கலர் பேப்பரும் கொடுத்துட்டு போகிறேன், கட் பண்ணி கூட கொடுத்துட்டு போகிறேன். எதையாவது உங்களுக்கு தெரிஞ்சதை செஞ்சு வைங்க, தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. உங்கள் கிளாஸ் மிஸ் எதனா ஐடியா கொடுத்துருப்பாங்கள்ல, அதை பேஸ் பண்ணி செய்யுங்க. நான் அவசரமாக கிளம்புறேன். நான் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் நிற்பேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்குறதுக்கு. ஆனால் கடைசி வரைக்கும் என்னால் சொல்லித்தர முடியுமான்னு தெரியாது, சரியா? இதை தடவை நீங்களே ட்ரை பண்ணுங்கள். இந்த பேப்பரை 2ஆக மடித்து கட் பண்ணி பாருங்கள், ஏதாவது ஃப்ளார் மாதிரி ஏதாச்சும் வருதான்னு பாருங்கள். என்ன சொல்லியிருந்தாங்க? அது ஒன்றும் இல்லை சாராக்கா, ஃப்ளார் டிசைன் இந்த பேப்பரில் ஒட்டி கொண்டு வர சொல்லியிருக்காங்க அக்கா. நீங்கள் ஹெல்ப் பண்ண மாட்டிங்களா அக்கா? அப்போ நாங்கள் இந்த தடவை ப்ரைஸ் வாங்க மாட்டோமே. இது சரியாக வருமானு தெரியல. நம்ம ஏதோ ட்ரை பண்ணுறோம் கட் பண்ணி, இது சுற்றினா கரெக்டாக இருக்குமான்னு தெரியல. சுச்சோ, இந்த சாராக்கா வேற. அக்கா, நின்று சாப்பிட்டுட்டு தானே இருக்கீங்க, எனக்கு எதாவது சொல்லி கொடுங்களேன். சே, இந்த அக்கா இப்படி பண்ணிட்டாங்களே. இன்றைக்கி சாட்டர்டே தானே, எப்படிக்கா உங்களுக்கு ஆஃபீஸ் இருக்கும்? போயிட்டு சீக்கிரம் வந்துடுவீங்கல்லக்கா, இல்லைனா ஆஃப் டேலாம் வந்துடுங்கக்கா. அக்கா ப்ளீஸ்க்கா, இங்கே பாருங்கள், எங்களுக்கு வரவே மாட்டேங்குது, என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. சும்மா இப்படி தான் ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணணும் சோட்டோ. பப்பி ராணி பாரு, அப்படியே எனக்கு என்னன்னு உட்காந்துருக்கு. எதையாவது ட்ரை பண்ணுங்க. எல்லா டைமும் நானே சொல்லி கொடுத்து செஞ்சு கொடுத்துட்ருக்க முடியுமா? அதுவும் இன்னைக்கு எனக்கு சொல்லித்தர டைம் இல்லை, அதனால தான் நானும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லிட்டேன்ல. அதுக்கப்புறம் என்ன, இப்படி தான் ட்ரை பண்ணுங்க. நான் அவசரமாக வெளியில் கிளம்பிட்டுருக்கேன், பார்க்குறீங்கல்ல. இந்த ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அக்கா சொல்லித்தரேன், ஓகேவா? ஐயோ, இது வரவும் மாட்டேங்குதே. அக்கா இங்கே பாருங்கக்கா, இது இப்படி வந்தால் எப்படிக்கா நான் கம் வச்சு பேஸ்ட் பண்ணுறது? இந்த தடவை எனக்கு கிராஃப்ட் சரியாக வரவே இல்லைக்கா. அக்கா பேசாமல் க்ளே வச்சு ஏதாவது பண்ணிடலாமாக்கா? ஏய், பேப்பரில் செய்ய சொன்னால் பேப்பரில் தான் செய்யணும், க்ளேலலாம் செய்யக்கூடாது. என்னமோ பண்ணுங்க போங்க, இன்னைக்கு நீங்கள் செஞ்ச மாதிரி தான். இப்படி ஒரு சொதப்பல் ஃப்ளவரை நாங்கள் பார்த்ததே இல்லை. அப்பா நல்ல வேலை நான் செய்யலை. இங்கே பாரு, இவங்க பண்ணுற மாதிரியெல்லாம் இல்லாமல் நம்ம வீட்டில் போயிட்டு நல்லபடியாக செஞ்சு மேடம் கிட்ட வெரி வெரி குட் வாங்கிடணும், சரியா பப்பி? வா நம்ம கிளம்பலாம். இது தப்பு தப்பாக பண்ணுது, கடைசியில் இந்த கிராஃப்ட் சொதப்பிடுச்சு. இதை எவ்வளோ ட்ரை பண்ணாலும் வராது. நம்ம போவோம், நமக்கு தெரிஞ்சதை பண்ணுவோம். இந்த தடவை ஃபஸ்ட்டு
gift நமக்கு தான். கிராஃப்ட்ல நம்ம தான் gift வாங்க போறோம். வா வா கிளம்பலாம். சரி சோட்டு